பொதுவாகவே குழந்தை பெற்றுக்கணும்னா அதுக்கு ஒரு ஆண் அண்ட் ஒரு பெண்ணோட துணை இல்லாமல் பெற்றுக்க முடியாது. பட் ஆனால் வரப்போகிற வருஷங்களில் ரோபோட்ஸு பெண்களை ரீப்ளேஸ் பண்ணி குழந்தை பெற்று கொடுக்கும் அப்படின்னு சொன்னால் அவங்களால நம்ப முடியுதா ஃப்ரெண்ட்ஸ்? சைனாவில் இருக்க கைவா டெக்னாலஜி அப்படிங்கிற ஒரு கம்பெனி ஹியூமனாய்ட் ரோபோட்ஸ்குள்ள ஆர்டிஃபிஷியலான வார்ம்ஸ் செட் பண்ணி அதுக்குள்ள ஒரு குழந்தைய பெற்றெடுக்க முடியும் அப்படின்னு சொல்லி புதுசாக ஒன்று லான்ச் பண்ணியிருக்காங்க. இதோட ஃபர்ஸ்ட் ப்ரோட்டோடைப் வந்துட்டு பார்த்தீங்கன்னா 2026 ரிலீஸ் பண்ணுறதா சொல்லியிருக்காங்க. உங்களுக்கு நிறைய கேள்விகள் இருக்கலாம். அதாவது இதுக்கு எப்படி நியூட்ரியன்ஸ் போய் சேரும், ஒரு குழந்தை எப்படி அந்த ரோபோட்குள்ளே சேஃப்டியாக வளரும் அப்படிங்கிற மாதிரியான கேள்விகள் தான் உங்களுக்கு வரும். அதுக்காகவே அவங்க அந்த ஆர்டிஃபிஷியலான வார்ம்குள்ள சிந்தட்டிக் ஆம்னியாட்டிக் ஃப்ளூயிட் யூஸ் பண்ணி அந்த குழந்தைக்கு நியூட்ரியன்ஸ் போய் சேர்ற மாதிரி டியூப்ஸ் மூலமா கனெக்ட் பண்ணி ஒரு வார்ம் ஒன்று கிரியேட் பண்ணி அதுக்குள்ள வச்சு இந்த குழந்தைய பெற்றுக்க முடியும் அப்படின்னு சொல்லி இவங்க இப்போ புதுசாக சொல்லியிருக்காங்க. இது எதுக்காக மெயினாக ரிலீஸ் பண்ணியிருக்காங்கன்னா இன்ஃபெர்டைலாக இருக்க கப்புள்ஸ் அண்ட் சரோகியட்ஸை ரீப்ளேஸ் பண்ணுறதுக்காக இந்த ஒரு டெக்னாலஜி கொண்டு வந்ததாக சொல்லியிருக்காங்க. இதில் ஒரு மெயின் அட்வான்டேஜாக அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா இந்த மெத்தடில் பிறக்கக்கூடிய குழந்தைங்க டிசேபிலிட்டிஸ் இல்லாமல் பிறக்கும்னு சொல்லியிருக்காங்க. இது எந்த அளவுக்கு உண்மை தெரியல. இது நடைமுறைக்கு வந்தாதான் அது உண்மையா இல்லை அவங்க சொன்னது பொய்யா அப்படின்னு சொல்லி தெரியும். இதோட காஸ்ட் வந்துட்டு பார்த்தீங்கன்னா அரௌண்ட் $14,000 வருது. அதாவது நம்ம இந்தியன் மணிப்படி கிட்டத்தட்ட 12 லட்சம் ரூபாய் இருந்தால் உங்களால் ஒரு குழந்தைய பெற்றுக்க முடியும். அதுவும் ஒரு ரோபோட்டோட ஹெல்ப்போட. எப்பயும் நார்மலா சிசேரியன் பேபியா இல்லை நார்மல் டெலிவரியான்னு கேட்குற காலம் போய் ஹியூமன் மதரா இல்லைனா ஆர்டிஃபிஷியல் மதரான்னு கேட்குற அளவுக்கு ஒரு காலம் வந்துடும் போல.